ஹாய், பன்னீர் சீஸ் மோமோஸ் சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மைதாக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி டோ நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்செடுத்து ஒரு 20 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு இன்னொரு பவுல் எடுத்து அதில் கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 5 க்யூப்ஸ் சீஸ் எடுத்துருக்கு. இதை நல்லா துருவி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா துருவி சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மைதா மாவை எடுத்து ஒரு தின்னான ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கணும். இதில் நம்ம ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் மோமோஸை மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஷேப் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப்பில் மேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி அதில் எல்லா மோமோஸை வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மோமோஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு மோமோஸ் ரெடி ஆகிடும். இது ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மோமோஸ் செய்கிறப்போ மைதா மாவு டோவை நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் மோமோஸ் சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஸ்டீம் ஆகிடும். மோமோஸ் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோ சட்னி செய்கிறதுக்கு 2 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கீரல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க டொமேட்டோவோட பாட்டமில். இப்போ கேஸ் ஆன் பண்ணி டொமேட்டோவை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். டொமேட்டோ நல்லா பிளாக் ஆகிற அளவுக்கு வெந்து வரணும். இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே இதை ஆற வச்சு தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வானலில் தண்ணி ஊற்றி தண்ணி பாயில் ஆனோடனே ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பூண்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதை 2த்தையும் ஜாரில் ஆட் பண்ணி தோல் உரித்த தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு அரை சைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா மோமோ சட்னிக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் விட்டு மோமோ சட்னியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு மோமோ சட்னி ரெடி. பன்னீர் சீஸ் ஸ்டீம்டு மோமோஸ் வித் சட்னி அதோட ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.